அரிசி பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது மிளகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையில் 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிய வைக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் பெருங்காயம் கட்டியாக இருந்தாலும் அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரிசி பருப்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 3/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதே கணக்கு தான் இதுலேயும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கழுவி வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். விசில் வந்துருச்சு. பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.